இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கட் ஆகிடுச்சிங்க. பாதி நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கட் ஆகிடுச்சி. இது அப்படியே பாருங்கள், அழுத்தினா கூட கையிலையும் ஓட்டல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே கீத்தும் போட்டு விட்டேன். சூப்பரான மேக்ஸ். அடுத்தது வந்து இன்றைக்கி சண்டே சும்மா இருக்கிறதுனால ஏதோ ஒன்று கையும் கால் சும்மா வச்சுட்டு இருன்னுவாங்கள்ல பெரியவங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். நம்ம செடியில் இருந்த பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கட் பண்ணி பிச்சுட்டு ஒரு 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை பொன்னாங்கண்ணியும் தண்டு சிவப்பு தண்டு கீரையும் அரிஞ்சிட்டு வந்தேன். சும்மா ஒரு 4 இது மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். கடல மாவும் பஜ்ஜி மாவும் கலந்து ஜல்லடை பிடிச்சி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து, அதாவது எள்ளு இது விட்டுருங்க, அது சொல்லுங்க. இந்த கடல மாவு பஜ்ஜி மாவும் கலந்து ஒரு கப்பு மட்டும் எடுத்துக்குவோங்க. எண்ணெய் 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 10 போண்டாவுக்குள்ளே இந்த கீரை அரிஞ்ச நல்லா இவ்வளோ வரும், இவ்வளோ கீரை வரும். அரிஞ்சு பொடியாக அரிஞ்சிட்டோம்லன்னா போகிறோம், அவ்வளோதான். அதிகமாக இருந்தாலே ரொம்ப இதாக இருக்கும். இப்போ வெங்காயம் 4 வெங்காயத்தை கட் பண்ணிடுவேன். ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணிக்குவோங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப காரம் சர்ருன்னு ஏறுவாங்க. அந்தளவுக்கு இந்த வெயிலுக்கு இந்த பஜ்ஜி மாவுல கொஞ்சம் பெருங்காயம், அதிலே எல்லாம் உப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கீரை ஏன்னா நானே தான் போகிறோம். ஏன்னா நான் கீரை நல்லா சாப்பிடுவேங்க. தம்பி சாப்பிட்றானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்மியாக ஒரு பிடிக்கிற எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். இதை அரைச்சி கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கு எங்களுக்கு ஸ்பெஷலான இது. எப்போயோ ஒரு முறை செய்வேன் இல்லைங்களா. நான் செஞ்சது நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க முடியாது, செஞ்சது இல்லை. அதனால் எப்போயோ ஒரு டைமும் பஜ்ஜி ஏதாவது இந்த மெது வடை இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து கீரை போண்டா போட்டிருக்கிறேன். கீரை போண்டா முருங்கீரை போட்டிருக்கிறேன் நான். இன்றைக்கி நம்ம தண்டு கீரை போட்டு நம்ம செய்யலாங்க. அரைக்கீரையில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது அரைக்கீரை அளவுக்கு தான் இருக்குது. எல்லாம் கொழுந்தாக இருக்கிறத கட் பண்ணிட்டு வந்துக்கிறேன். நாளைக்கு மேக்ஸிமம் கீரை தான் கிடையணும், பார்க்கலாங்க. இந்த மாவு வேறு கரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் ராகி மாவும் அரிசி மாவும் கரைச்சி வச்சுருக்கிறேன் நைட்டுக்கு. பாருங்கள் டப்பா எப்படி அதில் அந்த கரண்டிகள் இருந்தது எடுத்தது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்றைக்கு ஸ்பெஷல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று ஹெல்த்துக்கு செஞ்சுட்டு இருக்கலாங்க. இதெல்லாமே வந்து நிறையா செய்யணுன்னு ஒரு இது பார்க்கலாங்க. செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. நான்வெஜ்ஜே ஓடிட்டு இருக்க முடியாமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு, இதுக்கும் வந்து நம்ம இதுவும் ஆயில் தானங்கக்கா, இது மட்டும் நமக்கு கெடுதல் இல்லையா நீங்கள் இப்போ செய்யும்போது அப்படின்னு சொல்லலாம். ஆயில் வந்து இதை நம்ம செஞ்சு ஒரு நாளைக்கு தான் செஞ்சு சாப்பிட்றோம்ப. ஏன்னா இதில் ஒரு கீத்து சாப்பிடுவோம்ப, இதில் ஒரு கீத்து சாப்பிட்டு இந்த பஜ்ஜி சாப்பிடுவோம்ப. அப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸு, லெமன் ஜூஸு எதாவது ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற பழத்தை வச்சு ஜூஸ் போட்டுக்கலாம். நான் வந்து நெல்லிக்காய் டீ போட்டுக்குவேன். டிகாஷன் போட்டு அதில் நெல்லிக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு லைட்டாக ஸ்வீட் இல்லாமல், ஏன்னா இது ஃபஸ்ட்டில் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறம் காரம் சாப்பிட்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு டிகாஷன் வந்து போட்டுக்குவேன். இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு டிகாஷன் போட்டுக்குவேன். நீங்களும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆரோக்கியமாக கொஞ்சம் உடம்புக்கு நம்ம உடம்புங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஆசைகள் உண்டுங்க. எல்லா ஆசைகளும் நம்ம சின்னதுலேருந்து எது சாப்பிட்டு கற்றுக்கணுங்களோ, எது நம்ம துணிமணி ஆகட்டும், செப்பல் நகை நட்டு எல்லாருக்குமே அவங்களுக்கு இருக்கிற ஆசைகள் வந்து என்ன வயதானாலையும் நம்மளாக பார்த்து நம்ம மனசுக்கு எப்போ வேண்டாம் நம்ம எல்லாம் போட்டு அனுபவிச்சிட்டோம்னு வேண்டான்னும் போது மற்றவங்களுக்கு போட்டு அழகு பார்க்கும்போது தான் நமக்கு இது தேவையில்லை அப்படின்னும்போது ட்ரெஸ்ஸாக செப்பலாக பூவா பொட்டா எல்லாம் அப்பா அம்மா வந்து நமக்கு அறிமுகப்படுத்தணும் தான். அதனால் எல்லாருமே நமக்கு விவரம் தெரிஞ்சு அதெல்லாம் ஏற்றுக்கிறம்ப. அதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன ஆசைகள் தாங்க. இதெல்லாமே நம்ம செஞ்சு சாப்பிட்றது. நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். பாய் மக்களே.